வீட்ல இருக்க எல்லாருமே உங்களை மார்க் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க தலையை எல்லாத்தையும் விடுறீங்க. சௌந்தர்யா நீ அப்படியே ஜாலியா பேசுற மாதிரி என்ன வேணா பேசி போவாத சௌந்தர்யா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்பொழுது உள்ளே வந்திருப்பாங்க போல் மஞ்சரி. ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்லினே வந்துட்டு கேட்குறாங்க, ஏங்க இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ண தான் வந்திருக்காங்க, நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மஞ்சரியை பார்த்து ஜாக்லின் கேட்குறாங்க. ஒருவேளை ஜாக்லின் பேசின விஷயம் மஞ்சரிக்கு மார்க் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல், அதனால் மஞ்சரி சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கு தான் வந்துட்டு ஜாக்லின் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உங்களை மார்க் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி. நீங்கள் எதுக்குங்க சம்மந்தம் இல்லாமல் உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் இந்த இடத்துல கேட்குறாங்க. அதுக்கு மஞ்சரி வந்துட்டு, சௌந்தர்யா நீ பேசுறது எல்லாமே வந்துட்டு சரின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லும்பொழுது, உடனே சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தாங்க தேவையில்லாமல் உள்ளே வந்தீங்க, நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே செவுறு உடச்சிக்கிட்டு உள்ளே வர மாதிரி உள்ளே வரீங்க, ஏன் வரீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவோட அட்டிடியூட் ஒரு மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களோட அட்டிடியூட் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரியும் கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. பட் ஆனால் சௌந்தர்யா ஜாக்லின் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக மஞ்சரி உள்ளே பூந்து அதுக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் தெரியல. மஞ்சரி ஓகே ஒரு நல்ல பிளேயர் தான், டவுட்டே கிடையாது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஒரு விஷயம் அவங்க மேலே இருந்து வந்துக்கிட்டு இருக்கு, சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்துட்டு பெருசாக்கி அதன் மூலமாக தன்னுடைய பேரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த ப்ரமோவும் அதை தான் வந்துட்டு குறிக்குது. அட் த சேம் டைம் சௌந்தர்யாவுடைய ஒரு மாதிரியான அட்டிடியூடுமே இந்த ப்ரமோவில் வந்து நமக்கு தெரியுது. ஸோ யார் மீது தப்பு அப்படின்றத நான் சொல்ல வரல, ஆனால் சௌந்தர்யா பண்ணுற விதமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடுப்பாக இருக்குது. மஞ்சரி தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் கூட உள்ளே பூந்து தேவையில்லாமல் வந்துட்டு பெருசாக்கி விட்டுட்டு இருக்கிறதும் பார்க்கறது கடுப்பாக தான் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.